வணக்கம். ஆ, இந்த வீடியோ வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்க போகுது, ஸ்ட்ரேஞ்சா இருக்க போகுது. ஏன்னா ஐம் ஜஸ்ட் கோனா வென்ட். அதாவது புலம்பி தள்ள போகிறோம் அவங்கக்கிட்ட. ஏன் யாரோ தெரியாதவங்கக்கிட்ட யூடியூப்பில் போய் புலம்புறீங்களேன்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. எனக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. அதை பற்றி நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, தெரப்பிஸ்ட் எல்லார்கிட்டையும் புலம்பி தீர்த்துட்டேன். இன்னமும் எனக்கு அப்பப்போ ஞாபகம் வரும்போது கண்ணில் தண்ணி வருது. அந்த அளவுக்கு டிஸ்டர்பிங்காக இருக்குது இன்னமும். அதனால வந்து யாரோ தெரியாதவங்ககிட்ட புலம்பி பார்க்கலாம். அதுலேயாவது நம்மளுக்கு கொஞ்சம் மறந்துடுறோமா இதை. முன்னாடி அளவு ஞாபகம் இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன். எங்கள் அம்மா வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ், நர்சஸ்லாம் சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் அம்மாவை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் அம்மா வந்து ஐசியூவில் இருந்தாங்க, ரொம்ப சீரியஸாக இருந்தாங்க. ஒரு சர்ஜரி ஆகி நல்லாகி வந்துட்டாங்க. இப்போ வீட்டில் நல்லா இருக்காங்க. அவங்க ஐசியூவில் இருக்கும்போது ஷி வாஸ் வெரி வெரி அன்வெல். ரொம்பவே சிக்காக இருந்தாங்க. அதாவது பிழைப்பாங்களான்னு தெரியாது, அந்தளவுக்கு இருந்தாங்க. அண்டு நான் தான் நிறையத்தை ஹேண்டில் பண்ண வேண்டி இருந்தது. நான் மட்டும்தான் அந்த நேரத்தில் இருந்தேன். அதனால் எங்கள் அம்மா கிட்ட வந்து ஐசியூவில் இருக்கும்போது வெண்டிலேட்டர் போடாதீங்க அவங்களுக்கு, அந்த மாதிரி டிசிஷன்ஸ்லாம் எடுக்க வேண்டியிருந்தது. எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்கிட்டையும் பேசிவிட்டு அதை டாக்டர்ஸ் கிட்ட கன்வே பண்ண வேண்டியிருந்தது. அந்த மாதிரி ரொம்ப சிக்காக இருந்தாங்க. அண்ட் எங்கள் அம்மா வந்து எனக்கு ஒரு பெரிய மாரல் சப்போர்ட். அதனால் வந்து அவங்க இல்லாமல் போயிடுவாங்க அப்படின்னு நினச்சாலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த டைம். ஸோ வல்னரபிள் டைம். அந்த டைமில் வந்து நான் ஒரு ஐசியூக்கு ஒரு ஃபோன் கால் போட்டேன், எதுக்காக ஏதோ விசாரிக்கிறதுக்கு. அண்ட் ஆன்சர் பண்ண அந்த ஐசியூ கோஆர்டினேட்டர்னு பேர் அவங்களுக்கு. அவங்க டாக்டர் கிடையாது, நர்ஸ் கிடையாது, ஒரு அட்மின் பர்சன், ஒரு ஐசியூ கோஆர்டினேட்டர். அண்ட் வாய்ஸ் வச்சு சொல்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து என்னை எட்டி பார்த்துட்டு போனாங்கன்னு நினைக்கிறேன், அதனால் சொல்கிறேன். சின்ன பொண்ணு யாரோ, மஸ்ட் பி இன் ஹர் 20s, 20 வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன், 20-25 தான் இருக்கும். ஷி வாஸ் ஸோ ரூட்னா, அதாவது அவ்வளோ ரூடாக என்கிட்ட பேசுச்சு. நான் வந்து ஃபோனில் பேசுகிறதுனால நான் வந்து அந்த பேஷண்ட்டோட அட்டெண்டர்னு தான் என்னை இன்ட்ரடியூஸ் சொல்லிட்டேன். நான் டாக்டர்னு சொல்ல மறந்துட்டேன், ஏன்னா நான் வேறு ஏதோ யோசனையில் இருக்கேன். அதனால் வந்து ஐ டோன்ட் திங்க் ஷீ நியூ ஐ வாஸ் அ டாக்டர். பட் ஒரு லே பர்சனுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களோ அப்படி பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு ஐசியூவில் அம்மா சாக கிடக்கிறவங்க அவங்களோட பொண்ணுக்கிட்ட பேசுகிறாங்க இவங்க. எவ்வளோ, அதாவது ஒரு மனிதாபிமானமே, கம்பேஷனே இல்லாமல் அவ்வளோ ரூடாக அந்த பொண்ணு பேசி என்னை அழ வச்சு நான் அழுதுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்னவோ சொல்லிச்சு அந்த பொண்ணு. எனக்கு இப்போ வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு ரிமெம்பர் ஆல் தட். பட் என்னென்னவோ சொல்லிவிட்டு நீங்கள் சாரி கேளுங்க எனக்கு அப்படின்னு மிரட்டுது என்ன. அண்ட் ஐ வாஸ் இன் சச் அ வல்னரபிள் ஸ்டேட். நான் வந்து இந்த கான்வர்சேஷன் முடிஞ்சால் போதும், எனக்கு இதுலேருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சாரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து யார்கிட்டையோ அதை பற்றி புலம்பி அழுதுட்டேன். பட் எனக்கு வந்து என் மேலேயே அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் தெரிஞ்சிட்ட பிறகு பயங்கர கோபம். நம்ம ஏன் சாரி சொன்னோம்? நான் ஒரு தப்பும் பண்ணலை அதில். அதனால் வந்து என்னை வந்து அன்ஃபேராக ட்ரீட் பண்ணிடுச்சு அந்த பொண்ணு. ஒரு சின்ன பொண்ணு நம்மக்கிட்ட இவ்வளோ மோசமாக நடந்துக்குது அப்படின்னு என்னால் அது தாங்கவே முடியல. நம்ம ஏன் வந்து டென்ஷன் ஆகி சாரி சொல்லிட்டோம் தப்பு செய்யாததுக்கு அப்படின்னு நான் என்மேலேயே எனக்கு கோவம். அதுக்கப்புறம் அந்த ட்ரிகர்னால் எங்கள் அம்மா சீரியஸாக இருக்க அந்த சோகம் எல்லாம் சேர்த்து உட்காந்து அழுது தீர்த்துட்டேன் நான். அதுக்கப்புறமா வந்து ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எத்தனையோ பேர்கிட்ட புலம்பி தள்ளிட்டேன். ஆனால் வந்து திடீர்னு இன்றைக்கி ஆட்டோவில் வந்துட்டுருக்கேன் நான். எதனாலேயோ அது ட்ரிகர் ஆகி ஞாபகம் வந்து கண்ணில் ஒரு சொட்டு தண்ணி வருது திருப்பி. இட்ஸ் லைக் திஸ் ஹஸ் அஃபெக்டட் மீ டிஸ்ப்ரப்போர்ஷனேட்லி. அதாவது அது ஒரு சின்ன விஷயந்தான், ஆனால் வந்து என்னையே இவ்வளோ பாதிச்சிச்சு அப்படின்னும் எனக்கு இன்னும் புரியல. ஐ திங்க் அந்த அன்ஃபேர்னஸ், இன்ஜஸ்டிஸ், அதாவது நியாயம் இல்லாமல் அநியாயமாக நடந்ததில்ல, அதுதான் எனக்கு தாங்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். அண்ட் நான் வந்து ஏன் அதுக்கு அப்படி ரியாக்ட் பண்ணிட்டேன், அந்த அநியாயத்தை ஏன் நடக்க விட்டேன் அப்படின்னு இருந்தது. எனிவே, இந்த போஸ்ட் வந்து, இந்த வீடியோ வந்து பார்க்குற யாராவது நீங்கள் மெடிக்கல் ஃபீல்டில் இருந்தீங்கன்னா
டாக்டரோ, நர்ஸோ, அந்த வாட்ச்மேனோ, வார்ட் பாயோ, அங்கே இருக்க பேஷண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸ் அவங்க ஒரு வல்னரபிள் ஸ்டேட்டில் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சு நடந்துக்கோங்க. வணக்கம்.